ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, அப்பா முருகா எதற்காக இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரியாமலேயே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. நான் நினைத்தது எதுவும் நடக்காததால் வேதனையை கொடுத்து வருகின்றது. நான் என்ன பிழைதான் செய்தேன் என்று இந்த முருகனிடம் மனதிற்குள் மன்றாடுகின்ற அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களால் நான் பதில் கொடுப்பேன். இந்த பிறவியை நீ எடுத்து சிறப்பாக செம்மையாக வாழக்கூடிய அளவிற்கு உனக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றேன். ஒவ்வொரு நாளையும் நீ மிகவும் சந்தோஷமாக சுகமாக எந்த ஒரு வலிகளும் வேதனைகளும் இல்லாமல் நிம்மதியாக நீ கழிக்கும்படி நான் அமைத்தும் கொடுப்பேன். ஒரு அர்த்தம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்விற்கு. என் நேரமும் சோர்ந்து போகாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய். எத்தனை பேர் உனக்கு கீழே இருக்கின்றார்கள் என்பதை சற்று மனதில் வை. இந்த நிலையில் கூட இருக்க முடியாமல் தத்தளிப்பவர்களுடைய நிலையை சற்று மனதில் வை. இந்த நிலையாவது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றானே என்று இறைவனின் மீது நம்பிக்கை கொள். பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக சமாளித்து வரக்கூடிய சக்தியை கொடுக்கின்றான இறைவன் என்று நம்பிக்கை கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கர்மாக்களையும் நான் என்னுடைய அருள் கொண்டு கழித்து கொண்டிருக்கின்றேன். இந்த முருகனுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் இக்கணம் கேட்டுக்கொண்டிருக்குமே, ஆனால் துன்பம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இனி தங்காது. கஷ்டம் என்ற ஒன்று இனி உன் வாழ்க்கையில் தங்காது. செல்வம் நம் வாழ்வில் எதுவும் தங்கிய பாடு இல்லையே, பணவரவு எதுவும் அதிகமாக வந்த பாடு இல்லையே, முன்னேற்றம் எதுவும் கிடைத்த பாடு இல்லையே என்ற உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய தினம்தான் இன்று. திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை தெரிந்து கொள். நீ பெற்ற அந்த பாக்கியத்தின் பயனை உன்னுடைய வாழ்க்கையிலும் பெற வேண்டாமா? முழு நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். போதும், நீ சந்தித்த கஷ்டங்கள் முடிந்து விட்டது. இனி அதிக அளவு இன்பங்களை உன் வாழ்க்கை சந்திக்க உள்ளது. முடிந்த அளவு பிரச்சனைகளை சமாளித்து விட்டாய். போதும், இனி பிரச்சனை என்ற ஒன்றே உன் வாழ்வில் வராது. அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்தன் காரணமாக இனி அதிக அளவில் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தான் உன் வாழ்வானது சந்திக்கும். சோதனைகளை அதிகம் இது நாள் வரை கொடுத்த இறைவன் உன்னுடைய கர்மாக்களை அழித்தே விட்டான். என் அன்பு குழந்தையே, உன்னை எப்படியும் கை கொடுத்து காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கின்றதல்லவா? அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வைத்துக்கொள். அதுதான் உன்னை காலகாலத்திற்கும் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியது. கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நான் முடித்து வைத்திருக்கின்றேன். இனி இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ வாழும்படி அருளும் புரிந்து விட்டேன். தைரியத்தை எல்லா நேரங்களிலும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை கொள். நல்லதே நடக்கும்.